அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரவு நேரத்திலே இந்த அமல் செய்தால் வானவர்கள் உங்களோடு அமர்ந்து கொண்டு உங்களுடைய இந்த அமலை செவிதாழ்த்தி கேட்பார்கள். வானவர்கள் உங்களுடைய வீட்டிலே குவிகின்றார்கள். இந்த அமல் செய்யக்கூடியவர்களுடைய வீட்டிலே அது என்ன அமல்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நபி தோழர் ஜாஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிமிலே 1381வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் யார் இரவின் இறுதியில் எழ முடியாது என அஞ்சுகிறாரோ அவர் முதலில் வித்ர் தொழுது விட்டு பிறகு உறங்கட்டும். இரவில் தம்மால் எழ முடியும் என உறுதியாக நம்புகின்றவர் அதன் இறுதியில், இரவினுடைய இறுதியில் வித்ர் தொழட்டும். ஏனெனில் இரவின் இறுதி நேரத்தில் குர்ஆன் ஓதப்படும் போதுதான் வானவர்கள் பங்கேற்கின்றனர் அங்கே. இதுவே சிறந்ததாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆக இரவினுடைய இறுதி பகுதியிலே வித்ர் தொழுதால் அந்த நேரத்திலே ஓதப்படக்கூடிய குர்ஆனை கேட்பதற்காக நம்முடைய வீட்டிலே அந்த தொழுகை நடைபெறக்கூடிய இல்லத்திலே இடத்திலே வானவர்கள் குவிகின்றார்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். வானவர்கள் சும்மா வரமாட்டார்கள், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வருவார்கள். ஆகவே இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் நாமும் செய்து கொள்ளுவோம்.